விக்ரம வீரதீர சூரா ஏன் வந்து அந்த டீசரு ட்ரைலரு ஸ்னீக் பீக்லலாம் அப்படி காட்டுறாங்க? அவ்வளோ பவர் பேக்கடாக இருக்காரான்னு கேட்டால், மனுஷன் அவ்வளோ பவர் பேக்கடாக தாங்க இருக்கார். அவர் காட்டின விதம் இருக்குல்ல, அவர் காட்டின விதமே அவர் 4 பேர் அடித்தா நம்புகிற மாதிரியான ஒரு விதம் தான். நல்ல ஒரு சம்பவக்காரன், நேர்த்தியான சம்பவக்காரன். ஒரு சம்பவத்தை எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே ஒரு ஸ்கெட்ச் எப்படி போட்டு முடிக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. உள்ளே யூஸ் பண்ண லாங்குவேஜஸ், பொருள், கிழங்கு, துப்பாக்கி அப்படின்னு சொல்லி அவங்க யூஸ் பண்ண லாங்குவேஜஸ், அவங்க யூஸ் பண்ண பொருள், கண்டினியூட்டி, ஒரு விஷயம் எங்கே இன்னொரு இடத்துல போய் முடியுது, எப்படி இந்த விஷயத்தை இங்கே பாசிபிள் பண்ண முடியுதுங்கிறது ஸ்டார்டிங்லேயே அவங்க கொடுத்த விஷயம் அப்படின்றது உண்மையாகவே சொல்லப்போனால் அந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் வந்து நம்ம எஸ்யூ அருண்குமாருக்கு சொல்லியே தான் ஆகணும். வேறு மறுக்கவே முடியாது. ஏன்னா அவரோட ரைட்டிங்கும் அவரோட மேக்கிங்கும் இல்லை அப்படின்னா இந்த படம் இப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் வந்திருக்காது அப்படிங்கிறதா உண்மை. ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கா, நம்ம விக்ரம் பற்றி பேசுவோமே. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அவரோட ஆக்டிங் வந்து 4 பேர் அடித்தா நம்புற மாதிரி இருக்குன்னு. அப்படியாப்பட்ட வாய்ஸு ஓகே, நம்ம வந்து மாசை காட்டக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சது, டேரக்டரும் தெரிஞ்சிருந்தது. விக்ரம் நடிப்பாக வெளிப்படுத்தியிருக்க மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. சொல்லப்போனால் விக்ரமுக்கு 100% ஒரு கம்பேக்கான ஃபிலிம் தான். இதை வந்து சொல்லும்போது நிறைய பேருக்கும் அவர் ஆல்ரெடி ஃபார்மில் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி, பட் சினிமான்னு சொல்கிறப்போ விக்ரமுக்கு ஒரு கம்பேக்கான ஃபார்ம். அதுவும் கிளைமேக்ஸில் தூள் படத்தில் வந்துருமா, சிங்கம் போல நடந்து வர எங்கே பிராண்டின்னு அந்த பாட்டை போடுறாங்க. நமக்கு ஒரு பக்கம் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் ஆகுது. தூள் பட விக்ரமை பார்த்த மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கம்பல்சரி இருந்ததுங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் தான். துப்பாக்கி சண்டையெல்லாம் காட்டிலும் ஒரு எமோஷன் கலந்த ஒரு விக்ரம் இருந்தார். இந்த ஒரு விக்ரம் தான் நாங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்தோம்.